ஹலோ மக்களே, இன்னைக்கான vlogல என்ன பார்க்க போகிறோன்னா டே 2 இன் மூணார். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான். அந்த ஏரியா ஃபுல்லாகவே வரிசையாகவே டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிறதா சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். அங்கே வந்து நம்ம மூணார் டவுன் வழியாக தான் போக முடியும். ஸோ டவுனில் வந்து ஏதாவது நம்ம ஊர் ஹோட்டல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. பட் லக்கீலி நமக்கு வந்து சரவண பவன் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருந்தது. ஸோ அங்கே வந்து சாப்பிட்றதுக்காக போயாச்சு. கண்டிப்பா நம்ம ஊர் சாப்பாடை பார்த்த உடனே தான் சீரியஸ்லி சொர்க்கம் மாதிரி இருந்தது. அந்த இட்லி, தோசை, பொங்கல் அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தோன்னே நாங்கள் எல்லாருமே கூலர்ஸ் வச்சுருந்தோம். ஜானுவோடது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ மேடம் வந்து அங்கே அப்படியே அடம் பிடிச்சி அங்கே ஒரு கூலர்ஸ் கேட்டு வாங்கிட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மாட்டுப்பட்டியில் ஃபஸ்ட்டு எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் பார்க்கு தான். ஃப்ளோரிகல்ச்சர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அங்கே இருக்குது. அங்கே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நம்ம பார்க்கலாம். அது சேலும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். Hi guys. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 50 ருபீஸ், சில்ட்ரனுக்கு 25 ருபீஸ். ஸோ அண்டர் 5 இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான். இங்கே ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர் சீனரிஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான பேக்ரவுண்ட் வச்ச மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. நாங்கள் போனப்போவுமே நிறைய பேர் அந்த வெட்டிங் ஷூட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா வந்து இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தோன்னே நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் வந்து வினிகரில் ஊற வச்சுருப்பாங்க கிளாஸ் பாட்டிலில். ஸோ அதுக்காக தான் தேடி தேடி அலைஞ்சேன். பட் வந்து அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ மாங்காய் தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அதே மாட்டுப்பட்டி ரோட்டில் நம்ம மூவ் ஆனோம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் தான் எலிஃபண்ட் ரைடு அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எலிஃபண்ட் மேலே உட்காந்து நம்மளால் சஃபாரி பண்ண முடியும். பட் அது வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்படிங்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போயாச்சு. அடுத்ததான் நாங்கள் விசிட் பண்ண இடம் தான் சன்மூன் வேலி போட்டிங் சென்டர். இதில் போட்டிங்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. டபுள் டெக்கர் போட் உள்ள மாதிரி, அப்புறம் இந்த ஜெட்டு மாதிரி நல்லா ஸ்பீடாக போகக்கூடியது, அப்புறம் பெடல் பண்ணுறது, அப்புறம் துடுப்பு போடுறது. ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஒன்றுத்துக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து மாறும். இதில் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது என்னென்னா ஜெட்டு மாதிரி உள்ள போட்டிங் தான். ஸோ அது வந்து செம்ம ஸ்பீடாக போணுச்சு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். பாருங்க ஸ்பீட் போட்ல தான் நம்ம போக போறோம். அப்படியே கீழே தள்ளிடுறோம் ஜானுங்க. இந்த போட்டிங்க்கு வந்து நம்ம டேரெக்டாக டிக்கெட் எடுக்க முடியாது. அதில் ஆன்லைனில் ஒரு ஆப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் புக் பண்ணி ஸ்லாட் பை ஸ்லாட்டாக விடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக நம்மளும் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை போய் உனக்கு அந்த போட்டிங்கில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். லக்கீலி நாங்கள் போனப்போ அங்கே ஒரு 4-5 யானைங்க க்யூட்டாக நின்றுட்டு இருந்தது. ஸோ அதை அங்கேருந்து பார்க்கும்போது வியூவே செம்மையாக இருந்தது. அந்த போட்டிங் சென்டர்லேயே ஒரு சேல்ஸ் அவுட்லெட் ஒன்று இருந்தது. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. அங்கே ஹோம்மேட் சாக்லேட்ஸு, அப்புறம் அங்கே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சில பொருட்கள் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்லேயே வந்து ஹோம் டெக்கர்ஸ், அப்புறம் இந்த பூஜை பொருட்கள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க.
அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக யூனிக்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். காட்டுங்க என்னது. ஓகே அது எடுத்தீங்களா? அது என்னது? நம்ம ஜானுவோட போகிற இடம் எல்லாமே ஃபன்னு தான். ஏன்னா ஏதாவது வாங்கி தரல எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா டக்குன்னு ரோட்டில் உட்காந்து கீழே உட்காந்து எனக்கு அது வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாள். அது பார்க்குறதுக்கு நமக்கு சிரிப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பாவமாகவும் இருக்கும். அந்த போட்டிங் சென்டர்லேயே அப்படியே நம்ம லஞ்சையும் முடிச்சாச்சு. ஏன்னா வெளியில் வந்தோம் அப்படின்னா ரொம்ப தூரம், கடை வந்து பக்கத்தில் எதுவும் இல்லை. ஸோ அதுக்குள்ளேயே வந்து கடை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே தான் சாப்பிட்டாகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அங்கே என்ன இருந்ததோ அதை அப்படியே சாப்பிட்டு மதியத்தை ஓட்டியாச்சு. இங்கே பாரு விஜய். அந்த போட்டிங் சென்டருக்குள்ளேயே கௌபாய் அட்வென்ச்சர் பார்க் அப்படின்ட்டு ஒரு அட்வென்ச்சர் பார்க் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் அடல்ட்டுக்கும் இருக்குது, சில்ட்ரனுக்கும் இருக்குது. இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து 500 ருபீஸ் தான். சில்ட்ரனுக்கு வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் இருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம வந்து அந்த ரேட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. போன உடனே வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் ஹவுஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். பார்த்து போங்க. அடிக்க போகிறார். அடி. சத்யா வந்து அடுத்தது நம்ம காவியா அடிச்சு அதை ஜெயிப்பாரா மாட்டாரா பார்க்கலாம். அடிங்க. இந்த போட்டியில் சத்யா வெற்றி பெறுகிறார். அது எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் மூணார் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து அன்னபூர்ணா ஹோட்டலில் நம்மளோட நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பியாச்சு. அடுத்த டெஸ்டினேஷன் என்னன்னு அடுத்த vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பை.